வணக்கம். நான் ரத்திகா பவழமல்லி. வகுப்பறை கதைகள் அப்படிங்கிற காணொளிகள் மூலமாக வலையொலியில் உங்களை அவ்வப்போது சந்தித்து வருகிறேன். இன்றைக்கு உலக தாய்மொழி தினம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி பார்க்கும் பொழுது தமிழ்மொழியின் தொன்மை, தமிழ்மொழியோட அழகு, தமிழ் வழியாக கிடைக்கும் சிந்தனைகள், தமிழ் வழியாக கிடைக்கும் நூல்கள், இது எல்லாமே பார்த்திங்கன்னா உலகத்தில் மற்ற இலக்கியங்களோடு ஒப்பிட முடியாத அளவுக்கு மாற்று சிந்தனைகளை அதிகமாக கொண்ட ஒரு மொழி. இவ்வளவு மாற்று சிந்தனைகளும் இவ்வளவு இலக்கிய நயமும் வேறு எந்த மொழியிலேயாவது இருக்குதான்னு கேட்டால் நிச்சயமாக இல்லை. நான் அடிப்படையில் ஒரு தெலுங்கு பேசக்கூடிய ஒரு பெண். ஆனால் நாங்கள் சின்ன வயசுலேயே தமிழ்நாட்டில் குடியேறியதாலும் எங்களுடைய ஆசிரியர்கள் தமிழ் மீது கொண்ட அளவற்ற பற்று காரணமாக சின்ன வயசுலேருந்தே எப்படி தாய்ப்பாலை நம்ம எல்லாம் குடித்து வளர்ந்தோமோ அது மாதிரி தமிழ்ப்பாலை திகட்ட ஊட்டியவர்கள் எங்களுடைய ஆசிரியர்கள். குறிப்பாக இருளப்பன் அப்படின்னு ஒரு ஆசிரியர் இருக்கிறார், எனக்கு இருந்தார். சமீபத்தில் அவர் காலமாகிவிட்டார். அவர் எப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 10 திருக்குறள் இருக்கும் இல்லையா, 6ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை. அந்த 10 திருக்குறளை ஒரு வருஷத்துக்கு நடத்தினவங்க. ஒரு மாதத்துக்கு ஒரு திருக்குறள் நடத்தினா கூட 10 திருக்குறளை 10 மாதத்தில் நடத்திட முடியும். அவர் என்ன பண்ணுவார், வகுப்பறைக்குள் நுழையும் போதே இப்போலாம் நடத்திடணுண்டா, இன்றைக்கி இந்த குறளை முடிச்சிடணும் என்ன அப்படின்னு ஆரம்பிப்பார். குறளின் ஒவ்வொரு சொல்லுக்கும் ஒரு கதையை சொல்லுவார். அது ராமாயணத்தில் இருக்கும், மகாபாரதத்தில் இருக்கும், பைபிளில் இருக்கும், குரானில் இருக்கும், சங்க இலக்கியங்களில் இருக்கும், புராணங்களில் இருக்கும். இப்படி ஏகப்பட்ட கதைகள். ஒரு 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 சொல் சொன்னால் அதுக்கு ஒரு கதை. அப்புறம் அந்த வகுப்பு முடிஞ்சு போயிடும், அந்த பிரிவேளை முடிஞ்சிடும். தமிழ் வகுப்பு முடிஞ்ச உடனே அவர் போயிடுவார். எங்களுக்கு சொல்லப்பட்டது ஒரே ஒரு சொல் தான். உதாரணத்துக்கு கற்க அப்படிங்கிறத சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்க. அந்த கற்கைக்கு 4 கதைகள் சொல்லுவாருங்க. நம்ம ஏகலைவன் துரோணர், அப்புறம் இவர் நம்ம ஹரிச்சந்திர புராணத்தில் இருந்து இந்த மாதிரி நிறைய கதைகள் சொல்வார். கதைகள் சொல்லும் பொழுது என்ன ஆகும்னு கேட்டாக்கா, எங்களுக்கு ஒரு குறள் அவர் சொல்லி முடிக்க கிட்டத்தட்ட 1 மாதத்துக்கு மேலே ஆகுங்க. ஒரு குறளை நடத்தி முடிக்க, ஒரு குறட்பாவை நடத்தி முடிக்க 1 மாதத்துக்கு மேலாகும். ஆனால் அந்த ஒரு குறளை அவர் நடத்தி முடிக்கிறதுக்குள்ளர நாங்கள் நூற்றுக்கணக்கான சம்பவங்களையும் கதைகளையும் தெரிஞ்சுக்குவோம். அப்போது 10 குறளை ஒரு ஆண்டுக்கு நடத்தி முடிக்கும் பொழுது எவ்வளோ விஷயங்கள் நாங்கள் தெரிஞ்சிருப்போம் அப்படின்னு நினச்சி பாருங்களேன். ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அவ்வளவு புலமை வாய்ந்த தமிழ் ஆசிரியர்கள் எங்களுக்கு கிடச்சிருந்தாங்க. அதனால தான் இன்றைக்கும் நான் அவர்களை நன்றியோடு நினைத்து கொள்கிறேன். தாய்மொழி தினம் இன்றிலிருந்தாவது நாம் ஒரு சபதம் அப்படின்னாக்கா ஒரு அது கூட தெலுங்கு தமிழ் மொழியாக இல்லையான்னு தெரியல. நிறைய வார்த்தைகளை நாம் நிறைய சொற்களை நாம் தமிழில் பேச மறுத்து வருகிறோம். குறிப்பாக அம்மா, அப்பா, வணக்கம், நன்றி, இது எல்லாமே மறந்து போச்சுங்க. அடிப்படையாக உங்களுடைய குழந்தைகளுக்கு இன்றைக்கி தாய்மொழி தினத்தில் இருந்தாவது தமிழை பயிற்றுவியுங்கள். எத்தனையோ வெளிநாட்டுக்காரர்கள் எல்லாமே இங்கே தமிழை கற்றுக்கொண்டு இங்கே இருக்கக்கூடிய வெளிநாட்டுக்காரர்கள் எல்லாமே அவ்வளோ அழகாக தமிழில் பேசுகிறாங்க, படிக்கிறாங்க, எழுதுகிறாங்க. ஆனால் நாம் தமிழராகிய நம் பிள்ளைகளுக்கு தமிழை கற்றுக் கொடுக்க மறுக்கிறோம். இப்போ புதுசாக என்ன சொல்கிறாங்கன்னா, எல்லாரும் யாரை பார்த்தாலும் ஜி நமஸ்தேன்னு சொல்கிறாங்க. என்னங்க இது? ஐயான்னு இருக்குது, அம்மான்னு இருக்குது, அப்பான்னு இருக்குது, இத்தனை அழகான வார்த்தைகள் இருக்குது. நன்றின்னு இருக்குது, குட் மார்னிங் அப்படிங்கிறதுக்கு நல் வணக்கம்னு சொல்கிறீங்க. வணக்கம்னு ஒரு சொல் இருக்குது நம்ம தமிழில். அப்போது அந்த மாதிரி காலையில் ஒருத்தங்களை பார்த்தா வணக்கம் அப்படிங்கிற தமிழ் சொல்லை முதலில் சொல்ல கற்றுக்கொள்ளுங்கள். நன்றி அப்படிங்கிற வார்த்தையை நீங்கள் நேற்று பார்த்தீங்கன்னா, நான் ஒரு ஓலா புக் பண்ணி வந்துட்டு இருந்தேன். கீழே இறங்கும்போது அந்த பையன் சொன்னான், ரொம்ப நன்றிம்மா அப்படின்னா. கேட்கும் பொழுதே அவ்வளோ ஆசையாக இருந்தது. இந்த மாதிரி தமிழ் சொற்களை நாம் நிறைய பயன்படுத்தணுங்க. நம்முடைய குழந்தைகளுக்கு நம்முடைய மொழியை கற்றுத்தர வேண்டும். நான் என்னுடைய குழந்தைக்கு என்னுடைய தாய்மொழியான தெலுங்கு கற்றுத்தரலை.
இன்றைக்கி வரைக்கும் அவள் என்னை திட்டிகிட்டே இருக்கிறான். என்னோடய பெரிய மகள் வந்து திட்டிகிட்டே இருக்கிறாள், ஒரு தாய்மொழியை உன்னோடு அழிச்சிக்கிட்டேயம்மா அப்படின்னு சொல்லி. காரணம் தமிழ் மேல் இருந்த பற்று. அதனால் தமிழ் மக்களாகிய நீங்களும் சரி, நானும் சரி, தமிழ் மொழிக்காக நாம் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால், நம்மளுடைய வாரிசுகளுக்கு தமிழை எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு கற்றுத்தர வேண்டும். பல பள்ளிகளில், ஆங்கில பள்ளிகளில் நீங்கள் குழந்தைங்களை சேர்க்குறீங்க, அதுவே தமிழ் மொழிக்கு முதல்ல வந்து எதிரின்னு தான் சொல்லணும். சரி, சேர்த்துட்டீங்க, காலச்சூழல். ஆனால் வீட்டிலும் அவர்கள் தமிழ் பேச முடிவதில்லை. வகுப்பறையில் தமிழ் மொழியில் பேசினால் அபராதம், அடி அப்படிங்கிற மாதிரி வந்து பள்ளிகள் நடக்கின்றன. இதையெல்லாம் நீங்கள் கண்டிக்கணும். நம்முடைய மொழி எப்பேற்பட்டது அப்படிங்கிறத முதல்ல நீங்கள் உணர்ந்தால்தான் மற்றவர்களுக்கு உணர்த்த முடியும். அதனால் இன்னையிலிருந்தாவது குறைந்தபட்சம் ஒரு நாளைக்கு ஒரு 5 சொற்களையாவது தமிழில் வந்து சொல்லிக் கொடுங்க. நன்றி, வணக்கம்.